எல்லாருக்கும் வணக்கம். ஹை கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஏஐ நியமனங்கள் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சியாக ஏஐ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஐ சார்ந்து கண்டிப்பாக கொஷின் இடம்பெறும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏஐ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பயன்படுத்துகிறான்றதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின் இடம்பெறும். இது எதிர்பார்க்கலாங்க. இந்த ஏரியாவில் அங்கிதான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலம் பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பாளராக வச்சுருக்கு. ஓகேங்களா? லீசான்ற ஏஐ பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் முதல் ஏஐ செய்தி வாசிப்பாளராக ஒடிசா மாநிலம் கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ செய்தி வாசிப்பாளர் எது அப்படின்னா லீசா. யார் கொண்டு வந்தாங்கன்னா ஒடிசா மாநிலம். இப்போ அங்கிதான்றது அசாம் மாநிலம் கொண்டு வந்திருக்கு. அதுவும் செய்தி வாசிப்பாளருக்கு தான். ஓகேங்களா? இந்த மார்க்கெட் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு ஆசிரியராக இது ராமேஸ்வரத்தில் செயல்படுதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். அந்த மார்க்கெட்டுன்றது தான் தமிழ்நாட்டின் ஃபஸ்ட்டு ஏஐ ஆசிரியர். ஏஐயில் ஆசிரியராக மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஐரிஷ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் ஏஐ ஆசிரியராக திருவனந்தபுரத்தில் இதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? முக்கிய நியமனங்களும் படி சேர்த்து பார்த்துடலாம். ஐபியுடைய தலைவர் யாருன்னா தபன்குமார் தேகா அப்படின்றவர் நியமிச்சிருக்காங்க. டிஆர்டிஓ யாருன்னா சமீர் வி காமத் இருக்காருங்க. சிபிஐயாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ஷூட் இருக்காங்க. ராவுடைய இயக்குனராக ரவி சின்கா அவர் இருக்கார். 52வது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பிஆர் கவாய்ன்றது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா இருக்கார். ஓகேங்களா? முக்கிய திட்டங்கள்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா சுபத்ரா யோஜனான்ட்டு ஒன்று இருக்குது. அது சுபத்ரா யோஜனான்றது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நலிவடைந்த பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி 5 ஆண்டுகளுக்கு மொத்தமாக 50,000 ரூபாய் வழங்கப்படுமா. 50,000மா 5 வருஷத்துக்கு, 10,000 ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு சுபத்ரா யோஜனான்றது பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ரைத்து பரோசோலா. ஓகேங்களா? இது தெலுங்கானா கொண்டு வந்தது. எதுனா விவசாயிகளுக்கு முதலீடு ஆதரவு மற்றும் நிதி உதவி வழங்கும் திட்டம். இது அக்ரிகல்ச்சருங்க. விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறது, ஆதரவு கொடுக்கறது. ஓகேங்களா? முதலீடு பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது கேபிட்டலாக ஏதாச்சும் கொடுக்கறது தான் இந்த ரைத்து பரோசா. ஓகேங்களா? பரோசா அப்படின்ற யோஜனா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரோக்ராம் மத்திய இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. இதன்னா ஓய்வு பெறும் விளையாட்டு வீரர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் வேலைவாய்ப்புக்கான திறன் பயிற்சி மேம்பாடு கொடுக்கறது. ஓய்வு பெறுற விளையாட்டு வீரர்கள் ஓய்வு பெற விளையாட்டு வீரர்கள் தான் ரீசெட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? தீபம் 2.0ன்றது ஆந்திர பிரதேசம் கொண்டு வந்தது. தகுதியான குடும்பங்களுக்கு 3 எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்கறது தான் தீபம் 2.0. சிஎம் சாத் அப்படின்றது திரிபுராது. இது எதனா 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் சிறந்து விளங்கும் ஏழை மாணவர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. 5,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமான்ற திட்டத்தை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறது அப்படின்றது முதல்வர் நேரடியாக மக்களுடன் உரையாடுறது தான் நீங்கள் நலமான்ற திட்டம். ஓகேங்களா? நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேருதா இல்லையா அப்படின்றது உரையாடுறது தான் நீங்கள் நலமான்ற திட்டம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.